மீன் பிடிக்கும் வலைகளை கற்பனை செய்து பாருங்கள், ஆனால் இறுதியில் ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்துவிடும். இது மக்கும் வலையால் சாத்தியமாகும். ஃப்ளூட் லைன் ப்ரூஸ். வழக்கமான மிதக்கும் கோடுகள் மக்கும் தன்மையுடையதாக இருந்தாலும் கூட கடலின் அடிப்பகுதியில் மூழ்கி சிக்கிக் கொள்ளலாம். பயோபிளாஸ்டிக் பதிப்புகள் தண்ணீரில் முழுமையாக சிதைவதன் மூலம் இதை தீர்க்கின்றன. பயோபிளாஸ்டிக்ஸ் 101. இந்த பொருட்கள் தாவரங்கள் அல்லது பட்டு போன்ற புரத மூலங்களிலிருந்து வருகின்றன. அவை வழக்கமான பிளாஸ்டிக்குகளைப் போல வலிமையானவை மற்றும் நெகிழ்வானவை, ஆனால் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை. அவை இயற்கையாகவே உடைந்துவிடும். உதாரணமாக பயோலின் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பிபிஎஸ் ஃபைபர் நீண்ட காலம் நீடிக்கும், ஆனால் நுண்ணுயிரிகளால் நீரில் உடைந்து விடுகிறது. இது ஒரு ரகசிய முகவர் அமைதியாக மறைந்து போவது போன்றது. மற்றொரு ஹீரோ உருவாகிறார், ஃபீல்ட்மேட். இது 3 மாதங்களில் சிதைவடைகிறது. தண்ணீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை தவிர வேறு எதையும் விட்டுவிடாது. உங்கள் செயலை சுத்தம் செய்வது பற்றி பேசுங்கள். மீயொலி வெல்டிங் மூலம் குழப்பமான தையல்களுக்கு குட்பை சொல்லுங்கள். இந்த அற்புதமான தொழில்நுட்பம் ஒலி அலைகளை பயன்படுத்தி பொருட்களை தடையின்றி பிணைக்கிறது, ஊசிகள் மற்றும் நூலை முழுவதுமாக தவிர்க்கிறது. ஆனால் காத்திருங்கள், இன்னும் இருக்கிறது. அடுத்த பெரிய விஷயத்திற்கு கட்டுப்படுங்கள், நானோ பொருட்கள். 1 முதல் 100 நானோமீட்டர் வரையிலான கட்டமைப்புகளை கொண்ட இந்த மிகச்சிறிய அதிசக்தி வாய்ந்த துகள்கள் மீன்பிடி வலைகளில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக, மேம்படுத்தப்பட்ட வலிமை மற்றும் நீடித்த நானோ ஃபைபர்கள். வலைகளில் நெய்யப்பட்ட நுண்ணிய இழைகள் அவற்றின் வலிமை மற்றும் நீடித்த தன்மையை கணிசமாக அதிகரிக்கின்றன. இது மிகவும் கடினமான சூழ்நிலைகளை தாங்கும். அடுத்து, நானோ பூச்சிகளை வலைகளில் பயன்படுத்தலாம். இது பாசி மற்றும் பர்னாக்கிள் போன்ற தேவையற்ற ஹிட்சைக்கர்களுக்கு எதிராக ஒரு வலிமையான கேடயத்தை உருவாக்குகிறது.